நீங்க எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? 5 வருஷம் ஆகுது மேம். லவ் பண்ணி 5 வருஷம் ஆகுதா? 3 இயர்ஸா லவ் பண்ணோம். சரி, எப்படி லவ் இப்போ பண்ணீங்க? கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. யாரு ப்ரப்போஸ் பண்ணா முதல்ல? அந்த பொண்ணு தான் மேம் பண்ணாங்க. அந்த பொண்ணு தான் சொல்லுச்சா? என்னன்னு சொல்லி பண்ணாங்க? சரியா ஞாபகம் இல்லை மேம். ஆ? ஞாபகம் இல்லை மேம், மறந்துட்டேன். லவ் பண்ண விஷயத்த ஞாபகம் இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் இந்த உலகத்துல நீங்க தான். இந்த இப்படி மூஞ்ச கவர் பண்ணிக்கிறது அதெல்லாம் வேண்டாம். உங்க மனைவி உமா மகேஸ்வரி அவங்க தானே? அவங்கள பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் மேம். எவ்வளோ பிடிக்கும்? பிடிக்கும் மேம். சரி, உங்கள் மனைவிக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? எதுவுமே செய்யலை மேம். ஏன் எதுவுமே செய்யலை? இந்த அமைதிக்கு என்ன பதில் நான் எடுத்துக்கலாம் அறிவழகன்? இப்படியே என்ன தான் செஞ்சேன்னு சொன்னாலும் அவங்க செய்யலைன்னு ஒரு டாக்டர் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நான் ஏன் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லி நான் ஏன் அசிங்கப்பட்டுக்கணும்? அது செஞ்சதை தான் நீங்கள் சொல்லுங்களேன், மற்றவங்கள பற்றி எதுக்கு? நீங்கள் சொல்லுங்களேன் செஞ்சதை. எதுவுமே செய்யலை, போல வரல, அதனால தான் எங்கள் பொண்ணை கொண்டு வந்து நான் வச்சுருக்கோம், இதுமாரி அடித்து சித்தனை பண்ணான் போனால் வந்தேன் தான் அவங்க சொல்லுவாங்க. நான் கேட்குறது என்னென்னா, இல்லை என் ஒய்ஃப்க்கு புடவை வாங்கி கொடுத்தேன், ஒரு பவுன் நகை வாங்கி போட்டேன், இல்லை சுடிதார் இந்த மாதிரி பிடிச்ச ஐட்டம் வாங்கி கொடுத்தேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அதில் ஏதாவது ஒன்று பழிச்சிடுங்க மனசுக்கு வர்றது. கீழே என்ன மேட்டு நல்லா இருக்கா? என்ன சொல்லுதுன்னு தெரியல மேம். சரி, உங்களுடைய மிக அதிகமான அருமையான பொழுதுபோக்கு உங்கள் மனைவிக்கு சிகரெட்டெல்லாம் சூடு வைக்கிறதாமே, அது உண்மையா? ஓகே மேம், நான் வச்சு எடுத்த காமி சொல்லுங்க மேம். எல்லாம் பப்ளிக் லவுத்து காமிக்க சொல்கிறீங்களா? அப்போ வச்சுன்னு மட்டும் எப்படி சொல்கிறாங்க அவங்க? வச்சு எடுத்த காமி சொல்லுங்க. சரி, ஓகே, கத்தியால தனியாக ரூமுக வச்சு அவன் எங்கே சூட வச்சான் நீ காமி அப்படின்னு காமி சொல்லுங்க, நான் நம்புகிறேன் நான் வச்சேன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. கத்தியால் வெட்டுறது வந்து அந்த பொழுதுபோக்கை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதுக்கு மார்க்கு காட்ட சொன்னால் மாட்டிப்போன்னு நினைக்கிறீங்களா? மேம் நான் எந்த தப்பும் பண்ணல மேம், எல்லா தப்பும் அவங்க தான் மேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த பொண்ணு என் கூட வந்தப்போ +2 படிச்சுன்னு நினைக்கிறேன், அதுவும் அவங்க வீட்டில் சண்டை என்ன அடிச்சிட்டாங்க. நான் பேசுனது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு, அடிச்சிட்டாங்க போனான்னு சொல்லிட்டு பண்டாதே என் கூட வந்துருச்சு. நானாலாம் வந்து கூட்டு போல, அந்த பொண்ணை தான் வந்துச்சு. வந்து செங்கல்பட்டில் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டோட ஆள் 3 பேருமே செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் தான் நின்று இருந்தாங்க. 8 மணி தான், 8 மணியோ 9 மணியோ தெரியல, நான் செங்கல்பட்டு வந்து நான் கூப்பிட்டு போனேன். நான் அப்போ வந்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனால் இதுமாதிரி சண்டை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் 3 நாள் வச்சுருந்தேன். திரும்ப பிரச்சனை ஆகி இங்கே கூட்டு வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க கூட்டு வந்துட்டாங்க. 3 மாதம் தான் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருந்துச்சு. 3 மாதம் வந்து மேடம் அவங்க பெருப்பா வீட்டில் இருந்தாங்க. அங்கே தான் எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு. அவங்க தான் டெய்லியும் போட்டு அந்த பொண்ணை அடிப்பாங்களாம். மகேஸ்வரியோட பெருப்பா, சொந்த பெருப்பா வந்து மேடத்தில் இருக்காங்க. வந்து மகேஸ்வரி போட்டு அடிப்பாங்களாமா அவங்க ஃபேமிலி எல்லாம். ஓ, அப்பதான் அந்த கத்தி வெட்டெல்லாம் விழுந்ததா? ஆமா, அப்பதான் அடிபட்டது. நானெல்லாம் ஒன்னும் அடிக்கல, கத்தியால அவங்க வெட்டி இருக்காங்க அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே மேம். மகேஸ்வரி கூட்டு உட்கார வச்சு அந்த 3 மாசம் இல்ல நான் கேட்ட கேள்வி வேற. நீங்க வீட்டுல போய் கல் விட்டு எறியறது, Facebookல அவங்க போட்டோ எல்லாம் போட்டு நார் அடிச்சதாகவும் கேள்விப்பட்டோமே. மேம் காமிக்க சொல்லுங்க மேம், எந்த Facebookல போட்டேன்னு காமிக்க சொல்லுங்க மேம். எந்த Facebookல போட்டேன்னு காமிக்க சொல்லுங்க. போட்டோ போட்டு நான் மேட்டர்னு சொல்லி காமிக்க சொல்லுங்க பாப்போம். காமிப்போம். அதெல்லாம் இல்லாம இல்ல, எல்லாம் இருக்கும். போட்டதே நீங்க தான். அது போட்டதே ஓகே, நான் தான் போட்டேன். Facebookல எந்த Facebookல போட்டு யார் அக்கௌண்ட்ல போட்டேன்னு காமிக்க சொல்லுங்க மேம். ஏன்பா, ஒரு 20 நிமிஷம் ஆகுமா ஒரு Facebookை வந்து அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு? மேம் நான் Facebookே இங்கே நீங்க வரதுக்குள்ளே பண்ணிருக்கலாம். அவ்வளோ பெரிய நல்லவரா நீங்க? சொன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் இருக்குப்பா, வேற ஒன்றும் கிடையாது. தப்பு எல்லாமே அவங்க பண்ணிட்டு எப்படி நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க அவங்க. 2 வாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாங்கல்ல, இதுமாரி நான் அடிச்சு சித்திரவதை பண்றான், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, கூட்டு போன்னு சொன்னால் அவங்க அப்பா 10 பேர் கூட்டு வந்து சண்டை பிரச்சனை பண்ணி கூட்டு போய் தெரியாது. அப்போ 1 வாட்டி 2 வாட்டி வந்தார். ஏன் அப்போல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை, பேசவே இல்லை. அப்போல்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறதா நினைப்பு இல்லை? சாமர்த்தியமா மேம், நான் நடந்துதான் மேம் சொல்கிறேன். நான் நடந்து தானே சொல்கிறேன். நான் என்ன நான் ஒன்றும் நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தப்போ மறைய தேவைப்படி பேசுகிறேன், அப்போல்லாம் நான் பேசவே இல்லை மேம். சரி, முதல் முறையாக அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனீங்கல்ல? ஆமாம். அப்போ அந்த பொண்ணுக்கு வயசு எத்தனை, உங்களுக்கு வயசு எத்தனை? நானாலாம் அது +2 படிச்சுட்டு இருந்துச்சு. வயசை கேட்டேன். 17 தான். 17 அட்வொகேட் மேம். சரி, ஓகே. உன் வயசு என்னப்பா? 24. இது எந்த சட்டத்தில் வரும்னு தெரியுமா? போஸ்கோ சட்டத்தில். என்னப்பா? தெரியும் மேம். இல்லை சொல்லுங்கள், ஏதோ சொன்னீங்க என் காதில் வேலை. போஸ்கோ சட்டத்தில் வரும்னு சொன்னான். அதுவும் தெரிஞ்சிருக்கு அறிவழகனுக்கு. அப்போ கொண்டு போயிட்டு 3 மாதம் வச்சு இருந்துட்டு வரதெல்லாம் என்ன நியாயம்ன்றீங்க மேம்? நான் இப்பயும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த பொண்ணு வந்தப்போ நானும் அவங்க வீட்டில் சண்டை போட்டு கூட்டுரு போல, 2ஆவது வாட்டி அந்த பொண்ணு வந்தப்போ நானும் அவங்க வீட்டில் சண்டை போட்டுலாம் கூட்டுரு போல, சரிங்களா?